நவம்பர் 14 சிறகடிக்க ஆசை. அதில் என்ன நடந்ததுன்னா, ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டும் வித்யாவோட வீட்டில் இருந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி, எங்கள் அத்தை இப்படி கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்களே, நான் இப்படி நினைக்கவே இல்லை இப்படி பண்ணுவாங்கன்னு. ஏதோ நடந்திருக்குடி, யாரோ அவங்கள மிரட்டியிருக்கணும், இல்லைன்னா அதால் ஏதாவது கிடைக்கணும், இல்லைன்னா எங்கள் அத்தை இப்படி கேஸை வாபஸ் வாங்குற ஆளே கிடையாது. இதனால் என் பிளான் எல்லாம் சொதப்பிட்டு முத்து மீனாவும் வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கரெக்டாக சிட்டு கால் பண்ணி 2 லட்சம் எங்கே ரோஹிணி அப்படின்னு கால் பண்ணி கேட்காங்க. உடனே ரோஹிணி, அது இப்போ இல்லை, நான் தாரேன் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் லேட் பண்ண இவன் உயிருக்கு தான் ஆபத்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், இப்போ என்கிட்ட இல்லை, நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு, என்னடி இவன் வேற, இவங்கிட்டே வாங்கி இவங்கிட்டே கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. மனோஜ்கிட்டையும் கேட்க முடியாது, இப்போ பணத்துக்கு என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் விஜயோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காங்களா, அதை காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து பேக் எடுத்துகிட்டு வெளியே வரவும் முத்து மீனா அவங்க அம்மா தங்கச்சி தம்பி எல்லாரும் வரதை பார்த்துட்டு பேக்கை ஒழிச்சு வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து நிற்கவும், அவங்க என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தி அப்படின்னு கேட்காங்க. மன்னிக்கிற மாதிரியே அவன் பையன் செஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு ரொம்ப பேசுறாங்க. அம்மாவை பார்த்து, உங்ககிட்ட தானே இப்போ பேசிட்டு இருக்காங்க, ஏமா இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், நீ என்னைக்காவது என் பிள்ளையா நடந்திருக்கியா அப்படின்னு கேட்கும். அதுக்கு முத்து, நீங்க என்னைக்காவது என்னோட அம்மாவா நடந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே விஜய் அமைதியா இருக்காங்க. அத்தை ஒழுங்கா அவங்க வீட்டுக்காரோட சேர்ந்து போய் வாழ சொல்லுங்க அப்படின்னு விஜயோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லவும், எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மீனாவோட அம்மாவும் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. மீனாவோட தங்கச்சி தெரியாமல் வேற யார் பேச்சோ கேட்டு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்காதனால எங்களுக்கு 5 லட்சம் செலவாயிட்டு, நீங்கள் மன்னிப்பு கேட்டிருந்தா எங்களுக்கு மிச்சமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கும். விஜய் அவன் மனசுக்குள்ளே, ஐயோ நான் 4 லட்சம் கேட்டேன், அவன் 3 லட்சம் தந்திருப்பானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்யாவும் என்னையை மன்னிச்சிருங்க, நீங்கள் வாபஸ் வாங்கினதுனால தான் என் லைஃப் நல்லா இருக்குது, இல்லைன்னா நான் இப்போ எக்ஸாம் எழுத முடியாமல் போயிருக்கும், என் லைஃப் ஸ்பாயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு மீனா வீட்டிலேருந்து எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் முத்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட, அம்மா வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கு விஜய் என்னால் வர முடியாது, மீனாவும் நீங்கள் இல்லாமல் மாமா ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லவும், அதுக்கு விஜயா, ஆமாம் ஆமாம் அப்படி இருந்தால் என்னைய போட்டுருப்பாரா அப்படின்னு சொல்லவும், முத்து பரவாயில்ல மீனா அவங்க இருக்கட்டும், அப்பா அம்மா இல்லாமல் போர் அடிக்க அவங்க ஊரில் போய் செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறாங்க, அதுவும் இல்லாமல் இன்னொன்று வேற அப்பாவோட ஃப்ரெண்டு யாரோட ஒய்ஃபு இதை மாதிரி தான் இருந்தாங்களாம், உடனே அவங்க ஃப்ரெண்டு டைவர்ஸ் வாங்கிட்டாங்க, அதே மாதிரி அப்பாவும் ஏதாவது யோசிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் முத்து சொல்லவும் விஜய் திருன்னு முழிக்கிறாங்க. சரி அப்பாவும் வண்டி ஏற்றி விட நேராயிட்டு வெளியே போவோம் அப்படின்னு முத்து மீனாவும் வெளியே வராங்க. இவங்க போனோடனே விஜய் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட, என்னடி இப்படிலாம் சொல்கிறான், நான் ஏன் இங்கே இருக்கணும், கேஸை வாபஸ் வாங்கினோன்னே போகலான் இருந்தேன், பேக் எடுத்துகிட்டு குடுக்குடுன்னு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து அவங்க வீட்டு வாசல்லே நிற்கிறாங்க, அவங்க அம்மா வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு. அவங்க அம்மா வரையும் அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லவும், அவங்க அப்பா, யாரடா அங்கேயே நிற்க சொல்கிற அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. மனோஜ் ரோஹிணி ஓடி போய் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரவியும், ஏன்ட்ட இப்படிலாம் சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, நீ போய் ஆரத்தி கிடச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதுக்கு தானே அப்படின்னு ரவி சொல்லவும், பொதுவாக போருக்கு சண்டைக்கெல்லாம் போனால் ஆரத்தி எடுத்து தான் வரவேற்கணும். அதுக்கப்புறம் மீனா ஆரத்தி எடுக்க போவும், புதி நீ வா அப்படின்னு சொல்லவும், முத்து அது ஒன்றும் இல்லை, மீனாக்கு 2 பாடி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வர சொல்லிட்டு, மணமகளே அப்படின்னு பாட்டு படிக்காங்க. உடனே அவங்க அப்பா, ஆமாம் பெறவென்ன நீ இப்படி கோச்சிட்டு போனால் அவன் இப்படி தான் பண்ணுவான், என் வீடுன்னு சொல்லிட்டு எதுக்கு வீட்டை விட்டு போனேன் அப்படின்னு கேட்காங்க. அதுக்கப்புறம் மனோஜு, நீ இல்லாமல் நான் சாரியாக சாப்பிடவே இல்லைம்மா, ஏமா வீட்டை விட்டு வெளியே போனேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு முத்து, ஆமாம்மா டெய்லி ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்ருதியோ, ஆண்டி வெயிட் இழைச்ச மாதிரி இருக்கீங்க பாத்தியா ரவி அப்படின்னு கேட்கும். ரவி, ஆமாம்மா நீங்கள் கொஞ்சம் வெயிட் இழைச்சிட்டிங்க அப்படின்னுங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, ஆமாம் மீனா சாப்பாடு இல்லாமல் அம்மா இழைச்சிட்டாங்க, நான் கூட அப்படி தான் வெளியில் எங்கேயும் வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா மீனா சாப்பாடு இல்லாமல் இழைச்சிரும் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு விஜயா, நான் ஒன்றும் சாப்பாடுக்கு இல்லாமல் இங்கே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து, எப்பா சண்டை போட்டாலும் பரவாயில்ல இங்கேயே இருக்க சொல்லுப்பா, வெளியெல்லாம் போக சொல்லாத அப்படின்னு சொல்லவும், அவங்க அப்பாவும், ஆமாம் எதுக்கு வெளியே போகிற, நீ மிந்தி ஒல்லியே அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லவும், அப்போ இப்போ நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களா, அவங்க சாப்பாட்டில் இப்படி குண்டாயிட்டுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து விஜயை ரொம்ப குமைக்கிறாங்க. விஜய், அப்போ என்னை வந்த வழியே திரும்பி வெளியே போக வைக்கிங்களா, எல்லாரும் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். அதுக்கு சுதி, ஆண்டி திரும்பவும் பேக் எடுத்துகிட்டு வெளியே போயிடாதீங்க, ஆமாம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது நீங்கள் ஏன் அப்படி பண்ணேன்னு என்னையே திட்டினீங்க, இப்போ நீங்களே அதே பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்கவும், உடனே விஜய் அப்படியே அமைதியாக மூஞ்சி தொங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்காரர் கேட்காங்க, அண்ணாமலை, என்ன நாங்கள் எல்லாரும் கூப்பிட்டோம் அப்போல்லாம் வரல, இப்போ ஏன் வந்த அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பூக்கார குடும்பம் மொத்தமாக வந்து மன்னிப்பு கேட்டாங்க, அதனால தான் வந்தேன் அப்படின்னு கேட்கவும், அதுக்கு ரவி, ஆமாம் நீங்கள் அதுக்கு முன்னாடியே கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்களாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. விஜய் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பேசியும் நான் வராமல் இருக்க முடியாது இல்லை, அவங்களுக்காண்டி ஏன் நம்ம பிரிஞ்சிருக்கணும், அதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், மனோஜ், ஆமாம்மா நீ அங்கே வேற இருந்த, உன்னை பார்க்க வர்றதுக்கே எனக்கு பெட்ரோல் செலவு நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், முத்து பாத்தியா அம்மா அங்கே இருக்கிறது பிரச்சனை இல்லை, பெட்ரோல் செலவாகுதா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயாவும், மீனா இங்கே இருக்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க வீட்டிலேருந்து யாருமே இங்கே வரக்கூடாது. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சுட்டாங்க. நாளைக்கு எபிசோடில்
ரோஹிணி மாஸ்டர் பிளானாக எப்படி ஆன்ட்டி கேஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விஜயோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவங்களுக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டே அப்படியே மெதுவாக கேட்குறாங்க. எப்படியோ ஆன்ட்டி கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க, நான் கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன், எப்படி தான் வாங்க வைக்கிறது அப்படின்னு. உடனே அவங்க ஃப்ரெண்டும் உளர்றாங்க. அவள் எங்கே வாங்கினா, வக்கீல் கொடுத்த காசு தான் வாங்க வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க.